அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு என்னென்னா சிக்கன் தாங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். அந்த நிறம் வந்ததுக்கு அப்புறம் நான் 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டேன். அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 to 5 வரையும் நான் தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக நான் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதே மாதிரி வெங்காயமும் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு ஆணை நமக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் நல்லா வதக்கிக்கிறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ அதை வதங்கினதுக்கு அப்புறம் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லும் போகணும். ஏன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஆணை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதே மாதிரி நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிறது நல்லா வதக்கிக்கிட்டேன். டவுன் போண்டா இலை என்கிட்ட இருந்துச்சு. அதனால் அதை நான் ஒரு 3 பிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், ஜீரகம், சோம்பு இது 2 நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, அது நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணோம். அதில் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் 2 கிலோ கோழி வாங்கியிருந்தேன். அந்த கோழியை அதில் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் பண்ணி 2 ஸ்பூன் நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். அவ்வளோதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.